புதிய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இந்த தித்திக்கும் திங்கட்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. அருவினை என்பன உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யன. ஆமாங்க, சரியான ஸ்கில்ஸோட நேரம் பார்த்து அடிச்சா வெற்றி நிச்சயம் என்கிறார் வள்ளுவர் பெருந்தகை. அத்தகைய வெற்றிக்கான நேரத்தை கண்டறிந்து ஆராய்ந்து உங்களுக்கு அளித்து வழங்குவதில் மகிழ்ச்சி பெற்று உங்கள் வாழ்வையும் மகிழ்ச்சியோடு செய்வது ஒன்றே நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ஆதிகால பரிகாரங்கள் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவும் நம்முடன் இணைந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சாவழி உதித்த பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள். வாங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கிறேங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. ஆமாம், அருமை சார். அதாவது உங்களுடைய ஆதிகால பரிகாரங்கள் வழியாக சொல்லப்படுகிற பரிகாரங்கள்லாம், அதாவது பரிகாரம்னாலுமே நிறைய லட்சங்கள் செலவாகணும் மக்கள் பயப்படுகின்ற இந்த காலகட்டத்தில் ரொம்ப எளிய பரிகாரங்கள், அதுவும் நம்ம வீட்டில இருந்தே செய்யலாம் அப்படின்னு கூட சொல்லக்கூடிய ஒரு பரிகாரங்கள்லாம் நீங்க கொடுத்துட்டு வரீங்க. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. அந்த வகையில் இன்னைக்கு ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது பெற்ற பிள்ளையோ ஒரு மகளோ, அதாவது அவங்கெல்லாம் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு ஒரு தாயோட நெஞ்சம் எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியாது இல்லைங்களா? அப்படிப்பட்டவர்களுக்கான பரிகாரம் ஏதாவது இருக்குங்களா? கண்டிப்பாங்கம்மா. அதாவது அற்புதமான கேள்வி அம்மா கேட்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு பெற்ற பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பெற்ற பிள்ளைகள்லாம் போகிற பக்கம் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் கும்பிடாத சாமி இல்லை, போகாத கோயில் இல்லை, எத்தனையோ நான் புண்ணியங்கள்லாம் செய்கிறேன், என்னுடைய பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணும், என்னுடைய முன்னோர்களுடைய வம்சாவளியிலிருந்து நல்ல ஒரு பேரை காப்பாற்றணும், போகிற இடத்துல நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தாய்க்குமே அந்த உண்மையான பாசம் எப்போதுமே இருக்கும். அப்படி இருக்கும் காலகட்டங்களில் வயசானவங்க ஒரு 60 வயசு 70 வயசு உள்ளவங்க கடைசி காலத்தில் நம்ம பெற்ற பிள்ளைகள் கஷ்டப்படுதேன்னு சொல்லி நிறைய தாய்மார்கள் கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆதிகால பரிகாரம் வச்சுருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரதோஷத்துக்கு வீடு வாசலெல்லாம் வலித்து சுத்தப்படுத்திட்டு, பிரதோஷம் எதற்காக கும்பிட்றோம்னா சிவனைத்தான் நம்ம கும்பிட்றோம். சிவனுடைய வாகனம் தான் நந்தி. அதுக்கு நம்ம சந்தன காப்பு போட்டு அந்த சந்தனத்தால் குளிர்ச்சி செய்து நம்ம மனமும் குளிர்ச்சி ஆகணும்னு சொல்லி பிரதோஷத்தன்னைக்கு நம்ம கோவிலில் போய் சாமி கும்பிட்றோம். அதே சாமி கும்பிடும்போது நடக்க முடியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, கோயிலுக்கே என்னால் போக முடியலன்னு. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த பிரதோஷத்தன்னைக்கு ஒரு தலவாழை இலை வீட்டில் பூஜை ரூமில் வச்சு அந்த தலவாழை இலையில் தண்ணி தெளித்து ஒரு வெத்தலை அது மேலே வச்சு சந்தனத்திலேயே லிங்கம் செஞ்சு சந்தனம் கொஞ்சம் எடுத்து பன்னீர் கொஞ்சம் ஊற்றி சந்தன லிங்கம்னு சொல்லி அது காலப்போக்கில் சந்தான லிங்கமாக மாறுச்சு. அப்போ அந்த சந்தன லிங்கத்தை நல்லா ஒரு தத்துரூபமாக செய்கிற மாதிரி ஒரு லிங்கம் பிடிச்சு அந்த சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த சாமிக்கு யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் இவங்களுக்கு நிறைய பிரச்சனையினால் கடனால் அவஸ்திப்படுறாங்களோ அவங்க ஜாதகத்தை எல்லாம் நம்ம இந்த சந்தன லிங்கத்துக்கு முன்னாடி வச்சு அதுக்கு தீபாரதனை காமிச்சு ஒரு 108 பூவு எடுத்து சாமிக்கு தண்ணியில் அலசி மனசார ஒரு அர்ச்சனையாக பிரதோஷத்தன்னைக்கு பெற்ற தாய் என்னுடைய பிள்ளைகளெல்லாம் இனிமேல் நல்லா இருக்கணும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும், எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் என் பிள்ளைக்கு இருக்குதுன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், எனக்கு கடன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, கடவுளே கடன் நிவர்த்தி ஆகணும், இப்படியெல்லாம் ஆத்துமாத்தமாக நீங்கள் அந்த பிரதோஷத்தன்னைக்கு வீட்டிலையே லிங்கத்தை பிடிச்சு வச்சு அந்த சிவலிங்கத்தை பிடிச்சு சாமி கும்பிட்டா அந்த சிவனுடைய ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்துக்கு முழுமையாக சேரும். அதைய ஒரு 2-3 நாள் அது பூஜை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த சந்தன லிங்கம் பார்த்திங்கன்னா அது நல்லா காஞ்சு நல்லா கெட்டி ஆயிரும். இந்த கெட்டி ஆனதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தீபாரதனை காமிச்சிட்டு எந்த பிள்ளை வீட்டுக்கு தாய் வீட்டு சீதனமாக அந்த லிங்கத்தை சிவலிங்கத்தை கொடுத்து விடுறீர்களோ அந்த தாயோட பிரார்த்தனை அந்த லிங்கத்தில் இருக்கும். அந்த சிவலிங்கத்தில் அந்த லிங்கத்தை எடுத்து எந்த பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு நீங்கள் கொண்டுட்டு போய் மனசார அது உடையாமல் அதை பாதுகாப்பு பண்ணி
ஒரு சின்னதாக ஒரு காப்பர் ஒரு கிண்ணத்தில் வச்சு அதை நீங்கள் ஆத்மாத்மா நீங்கள் கொண்டு போய் பெற்ற பிள்ளை கொடுத்தீங்கன்னா தாய் வீட்டில் இருந்து வரக்கூடிய அந்த சீதனமாக ஒரு தெய்வமே நீங்கள் கொடுத்து விடுறீங்க. அந்த லிங்கம் போன நேரத்தில் இருந்து அந்த பொண்ணுக்கு கஷ்டகாலமெல்லாம் குறையும், கவலையெல்லாம் நீங்கும், தாயோட பிரார்த்தனை அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்படியெல்லாம் வயதானவங்க வீட்டிலையே இருந்து அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணினா கண்டிப்பாக பிரதோஷத்துக்கு இப்படி தொடர்ந்து ஒரு 7 பிரதோஷத்துக்கு நீங்கள் செய்தீங்கனாலே உங்களுடைய மக்கமார்கள் எல்லாம் கஷ்டம் இல்லாமல் அவங்க நிம்மதியாக வாழுவாங்க. இதுக்கு இந்த ஆதிகால பரிகாரமாக அந்த சிவலிங்கத்தை மனசார நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணும்போது இந்த பலன் ஒரு 90 நாள்லேயே அந்த வீட்டில் ஒரு சுபிட்சை நடக்கும். அந்த சுபிட்சத்தினால் நீங்கள் யாருக்கெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு பெரியவங்க சிவலிங்கம் பிடிச்சி நம்ம மகளுக்கு தான் கொடுக்கணும் மகனுக்கு தான் கொடுக்கணுங்கிறது இல்லை, நம்மளுடைய பேரம்பேத்திகளுக்கும் கூட நீங்கள் கொடுத்து விடலாம். நம்ம வீட்லேயும் ஒரு லிங்கம் பிடிச்சி வைக்கலாம். பிரசவத்துக்கு ஒரு லிங்கம் பிடிச்சி ஒரு மாதமும் பிரார்த்தனை பண்ணி யாரெல்லாம் கஷ்டமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் பண்ணுற பிரார்த்தனை அந்த சிவனுடைய சக்தியில் கண்டிப்பாக அது அடங்கியிருக்கும். அதை நீங்கள் கொடுத்து விடுங்க. இன்றைக்கி எத்தனையோ பேர்களுக்கெல்லாம் நம்ம ஜாதகம் பார்க்க வரும்போது சந்தனலிங்கம் முடிச்சு வச்சு வீட்டில் பூஜை பண்ணிங்கன்னா சந்தனம் என்பது குரு என்பது பணம், குரு என்பது ஆசீர்வாதம். இந்த பணமும் குருவோட ஆசீர்வாதம் ரெண்டும் இருந்தால் கண்டிப்பாக அந்த வீட்டில் எல்லா பிரச்சனையும் சரியாகன்னு சொல்லி இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் வீட்டிலையே சந்தனலிங்கம் பிடிச்சி பூஜை பண்ணுறாங்க. நீங்களும் இதை செய்து பாருங்கள், உங்களுக்கு வெற்றி நிச்சயம். நன்றிங்க. கண்டிப்பாக சார், நிச்சயமாக வந்து முயற்சி செய்வோம். ஒரு நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? வணக்கம்மா, எங்கேருந்துமா பேசுகிறீங்க? மறைமல் நகர்மா. என் தம்பிக்கு கேட்கணும்மா. நல்லதுமா. அவருடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லிடுங்கம்மா. மார்ச் 1மா, மாசம் 3, வருஷம் 80மா. 1980மா. அவருக்கு சரியா வேலைக்கு போக மாட்டாரு, உடம்பு சரியில்லை, மனசு குழப்பத்திலே கிடக்குறான் தம்பி. கவலை வேண்டாம்மா. அவருடைய ராசி, நட்சத்திரம், லக்னமும் சொல்லிடுங்கம்மா. ராசி சொல்லுமா? சிம்மராசி பூர்ண நட்சத்திரமா. லக்னம் தெரியுங்களா? லக்னம் தான் தெரியலம்மா. லக்னம் தெரியுமா? ஓகே, நீங்க ஐயா கிட்ட பேசலாமா. அம்மா வணக்கங்கம்மா. சொல்லுங்க சார். நன்றி சார். நன்றிங்கம்மா. அதாவது 1980 பிறந்திருக்கீங்க. பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்திருக்கிறீங்க. வாழ்க்கையில் பூர நட்சத்திரம் சிம்ம ராசி, பூரமே கற்பூரம். அப்போது இந்த பூர நட்சத்திர சிம்ம ராசியில் யார் பிறந்தாலும் அவங்களுக்கு மெயினானது ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சிம்ம வாகனமாகப்பட்டது நரசிம்மர் தான் சிம்மம், நரசிம்மா. அதனால் இந்த நரசிம்மர் கோவில் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோயிலில் போய் துளசி மாலை வாங்கி போட்டு சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோயிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தால் அவருக்கு நினச்ச காரியம் கைகூடும், அவருக்கு தொழில் விருத்தியாகும். நன்றிங்கம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? உமாபதி பேசுறேன் மேடம். நல்லது சார். யாருக்காக சார் கேட்க போறீங்க? எனக்காக மேடம். உங்களுடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லிடுங்க சார். சார் என்னோட வயது வந்து 49 மேடம். 49. ஆமா மேடம். ஓகே. என்னோட ராசி வந்து ரிஷப ராசி. என்னோட நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். என்னோட லக்னம் சிம்ம லக்னம். 1976 28/5/76. நல்லது சார். என்ன கேள்வி சார்? என்னோட வாழ்க்கையில இந்த எப்படி முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணலாம், என்ன கோயிலுக்கு கும்பலாம், என்ன வேலை செய்யலாம்? கண்டிப்பா சார், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஐயா கிட்ட பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளர்க்கணும், வாழ்க வளம். நன்றி ஐயா. அதாவது பாருங்கள், கார்த்திகை நட்சத்திர ரிஷபராசியில் அவர் பிறந்திருக்காங்க. இந்த கார்த்திகை நட்சத்திர ரிஷபராசியில் ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டப்படுற மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு ஆதிகால பரிகாரம் ஒன்று சொல்கிறேன். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அருகே விஜயாபதி விஸ்வாமித்தருடைய ஆலயத்தில் போய் பௌர்ணமி அன்னைக்கு உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு போய் வச்சு சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி ஒரு இரவு பௌர்ணமி அன்னைக்கு அந்த சித்தர் கோயிலில் தங்கிட்டு நீங்கள் மனசார வாங்க. அடுத்தடுத்து உங்களோட வளர்ச்சி, உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் நடக்கும். இதை வாழ்க்கையில் ஒரு முறை செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றிங்க ஐயா. அழைத்ததற்கு நன்றி சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? நான் ஜெயலட்சுமி பேசுகிறேன். நல்லதுமா. யாருக்காகம்மா கேட்க போகிறீங்க?
எனக்காகவாம்மா? உங்களுடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லிடுங்கம்மா. 1969 சித்திரை ஓகேம்மா. மாசம், திருவாதிரை நட்சத்திரம், ம்ஹும். மிதுன ராசி. ஓகே, லக்னம் தெரியுமாம்மா? தெரியாதும்மா. என்ன கேள்விம்மா? ஏம்மா, இப்போ ஒரு 3 வருஷமா கை நடுக்கும் மூட்டு வலியால மாத்திரை சாப்பிட்டு அவதிப்படுறேன். ஓகே, உடல் உபாதை காரணமா கேட்கணுமா? நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கங்கம்மா. அதாவது உடம்பில் கடைசி காலத்தில் உடம்பில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஜாதக ரீதியாகவே வீட்டிலையே ஆதிகால மந்திரங்கள் சொல்லித்தான் ஆதி காலத்தில் பஜனை படித்தாங்க, முன்னோர்களுக்காக சாமி கும்பிட்டாங்க. அதில் இந்த கை நடுக்கமெல்லாம் நிவர்த்தியாகி நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொன்னால் இந்த தைரியம் கொடுத்தவர் முருகன்தான். காலையில் 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள சாமி முருகனுடைய ஒரு படத்தை வச்சு, ஒரு டம்ளர் தண்ணி கல்கண்டு வச்சு, கந்தசஷ்டி கவசத்தை படித்து, என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் நீங்கி என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி காலையில் 48 முறை கந்தசஷ்டி கவசத்தை 48 நாள் படிங்கம்மா. கண்டிப்பாக உங்களோட உடலுடைய ஆரோக்கியம் நலமடையும். நன்றி அம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ராணி பேசுறேங்கம்மா. நல்லதுமா. யாருக்காகம்மா கேட்க போறீங்க? பையன் 2 பசங்க மேம். சின்ன பையனுக்கு வரம் பார்த்துட்டு இருக்கிறோங்கம்மா. ஓகே, 35 வயசு ஆகுது, இன்னும் மேரேஜ் ஆகலைங்க மேம். ஓகே, வருத்தம் வேண்டாம்மா. அவருடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லிடுங்கம்மா. சரி. சொல்லுங்கம்மா. வயசு 35ங்க. 35. இது தனுசு ராசி, பூராட நட்சத்திரங்க மேம். லக்னம்மா? லக்கணம் மீன நக்கலங்க மேம். ஓகேம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். அம்மா வணக்கங்க. சொல்லுங்க. பூராட நட்சத்திரம் தனுசு ராசியில் தான் பிறந்திருக்காங்க. 35 வயசாச்சு, திருமணம் நடக்கலை. அப்போ சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் தான் அவங்க பிறந்திருக்காங்க. இதில் என்ன ஒரு அற்புதமான ஒரு விஷயம்னா, ஸ்ரீரங்கநாதர் கோவிலில் கருடாழ்வார் இருப்பார். அந்த கருடாழ்வார் கோவிலில் போய் உங்கள் ஜாதகத்தை வச்சு சகசரநாம பூஜைன்னு சொல்லி அவங்க சுவாமி இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கேட்டு உங்களுடைய ஜாதகத்தை வச்சு மனசார சகசரநாம பூஜை பண்ணி ஒரு பிரசாதம் கொடுப்பாங்க. அதை 10 பேருக்கு கொடுத்துட்டு அவரை வாங்கி சாப்பிட சொல்லுங்கள். நிச்சயமாக அவருக்கு நல்லதே நடக்கும். அவருக்கு சீக்கிரமாகவே அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி அடைவாருமா. நினச்ச காரியம் கைகூடும். நன்றிம்மா. ஐயா, அதாவது இப்போ நமக்கு அழைத்த அழைப்பாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயது பெரியவர்கள் தான் அழைச்சாங்க. எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, அதனால அவங்களுக்கான பரிகாரங்கள்னு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல 40 வயதை கடந்தவர்களுக்கு அவங்களுக்குன்னு பரிகாரங்கள் இருக்குங்களா? அதாவது 40 வயசு 48 வயசு இல்லைங்களாங்கம்மா? கண்டிப்பாங்க. அதாவது ஒருத்தர் ஜாதகத்தில் 48 வயசு ஆனால் ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க. ஏன் ஒரு மண்டலம்னு சொல்கிறாங்கன்னா, அந்த 48 என்பது அந்த காலத்தில் முன்னோர்கள் அதை உருவாக்கி வச்சுருக்காங்க. 48 எப்படி வந்தது அப்படின்னு. 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகங்கள், இதை கூட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது 48ன்னு வந்துடும். அப்போ 27 நட்சத்திரம் 9 கிரகத்துக்குள்ளே 12 ராசிக்குள்ளே தான் வாழுதுன்னு சொல்லி அந்த 48 அந்த காலத்தில் உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்போ நம்ம ஒரு நாளை கடக்கிறதே பெரிய விஷயம். அன்றாடும் இதில் 48 வருஷத்தை ஒருத்தர் கடந்திருக்கிறாருன்னு சொன்னால் அந்த 48 வயசில் அவங்க என்ன ஒரு தர்ம காரியம் கோயிலுக்கு செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 48 வயசு அவருக்கு வரும்போது ஊரில் ஏதாவது ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. முதல் முறையாக அந்த இடத்த சுத்தப்படுத்தி அந்த கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி முதல் முறையாக அந்த சாமி சிலை செய்து அந்த சிலைக்கு 48 நாளும் நந்தா தெய்வம் கொடுத்து அந்த சிலைக்கு உயிர் கொடுப்பாங்க. அப்போ இந்த 48 வயசு உள்ளவர் அந்த சாமிக்கு என்ன சேவை செய்யலான்னா, 48 நாளைக்கும் அந்த நல்லெண்ணெய் தீபம் வாங்கி கொடுக்கலாம். அதுக்கு உண்டான திரி தீப்பெட்டியெல்லாம் வாங்கி கொடுத்து அது டெய்லி அந்த தீபம் அமையாமல் பார்த்துக்கிற அளவுக்கு அந்த தெய்வத்தை போட்டு 48 நாளும் அந்த சாமிக்கு பூஜை செஞ்சு அவர் டெய்லி தினமும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த 48வது வயசுலேருந்து அவருடைய வாழ்க்கையில் தொழில், குடும்ப வாழ்க்கை எல்லாமே அசுர வளர்ச்சிக்கு வரும். இதை 48 வயசில் உள்ளவங்க எந்த கோவில் கும்பாபிஷேகம் நடந்தாலும் இந்த நந்தா தெய்வ பூஜைக்கு ஒரு உதவியாக இருந்தீங்கன்னா அந்த கடவுள் உங்களை வாழ்த்தி அந்த கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அந்த முன்னோர்கள் மாதிரி உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் கிடைக்கும். அதாவது இந்த 48 வயது வந்தால் தானே, இல்லை 40 வயது கடந்தாலே வாசி? இல்லைங்கம்மா, இந்த 48ங்கிறது 48 நாள் தானே அந்த தீபம் ஏற்றுறாங்க. அதனால் 48 வயசு 47லேருந்து 48க்குள்ளே இருக்கிறவங்க இந்த கோவிலில் போய் கும்பாபிஷேகத்துக்காக
அந்த தீபம் ஏற்றி வச்சு கும்பிட்டாங்கன்னா அந்த சாமி முறையாக எனக்கு நீ விளக்கு போட்டிருக்க, இந்த உலகத்துக்கே நான் வெளிச்சத்தை கொடுக்க போகிறேன், இனிமேல் நீயும் பிரகாசமாக இருக்கணும்னு சொல்லி அந்த சுவாமி வாழ்த்துறதுனால அந்த குடும்பத்தினுடைய பாரம்பரிய தலைமுறை வளருமாங்க. அருமை சார். அடுத்தது 51 வயது. ஆமாம், 51 வயசில் நிறைய பேர் இருக்காங்க. இது நிறைய கேட்டிருக்காங்க, நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தால் எனக்கு வயசு 51 வயசு ஆச்சுங்க, சரியான கோயிலுக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 51 வயசு யாராவதுக்கு ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா 50 வயசுலேருந்து 51 வயசுக்குள்ளே ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தால் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, சிதம்பரம் 51ன்னு அந்த காலத்திலே பேருண்டு. சிதம்பர சக்கரம்னு சொல்லுவாங்க. அந்த சிதம்பரம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் 51 சக்கரத்தில் தான் எல்லா சாமியோட பீடத்துலேயும் 51 சக்கரம் தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஆதி காலத்தில் சிதம்பரம் 51ன்னு வச்சாங்க. இந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலில் போய் அவருடைய ஜாதகத்தை கொண்டு போய் வச்சு, நீங்கள் சிதம்பரம் 51 சக்கரத்தினுடைய மையத்தில் நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க, எனக்கு வயது 51 ஆச்சு, அதனால் உங்களுடைய பாதத்துக்கே நான் சமர்ப்பணம் செய்கிறேன், என்னை மனசார நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தால் 51 வயசில் இருந்து உங்களோட ஜாதகம் அசுர வளர்ச்சிக்கு வரும். இதை நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு முறை செய்யுங்க, நல்லதே நடக்கும். அருமை சார். ஒரு நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் வல்லம் மேடம். நல்லது சார். யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக கேட்க மேடம். உங்களுடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லிடுங்க சார். என் பேர் சீனிவாசன், மேசராசி, பரணி நட்சத்திரம், விருச்சிக லக்னம் மேடம். ஓகே சார், என்ன கேள்வி சார்? எனக்கு தொழில் வளர்ச்சி எனக்கு 55 வயசு ஆகுது, தொழில் வளர்ச்சி கீழே போயிட்டு இருக்க முன்னேற முடியல. ஓகே, வருத்தப்பட வேண்டாம் சார். நீங்க ஐயா கிட்ட பேசுங்க. எனக்கு குழந்தைகளுக்கு மேடம் சார். ஐயா கிட்ட பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. என் பேர் சீனிவாசன், பரணி நட்சத்திரம், விருச்சிக லக்னம். சரிங்க ஐயா. நான் என்னோட தொழில் வளர்ச்சிக்காகவும் என் பிள்ளைகள் கொஞ்சம் அடம் பண்ணிட்டு இருக்காங்க சார். தயவு செஞ்சு என்று சொல்லுங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. அதாவது பையன் சிம்ம ராசி, பூர நட்சத்திரம். ஆக என் பொண்ணு மிதுன ராசி, சிவாதி நட்சத்திரம். ஒருத்தருக்கு தான் சார் கேட்க முடியும். நீங்க ஒருத்தருக்கு மட்டும் கேளுங்க, அவருக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்க. நன்றி ஐயா. அதாவது ஒரு குடும்பத்துக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் படாத கஷ்டங்களெல்லாம் பட்டு வாழ்க்கையில் இந்த விருச்சிக இலக்கணத்தில் அவர் பிறந்திருக்கார். விருச்சிகம் என்பது என்ன அப்படின்னா கிணறு. இந்த விருச்சிகத்தில் யார் ஒருவர் பிறந்தாலும் அது செவ்வாயோட வீட்டில் தான் அவங்க பிறந்திருப்பாங்க. செவ்வாய் என்பது முருகன். அந்த முருகனுடைய கோவிலில் ஒரு தீர்த்த கிணறு இருக்கும். எந்த கோவிலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா, திருப்பூர் பக்கத்தில், இன்னும் சொல்லப்போனால் அவனாசி பக்கத்தில் திருமுருகன் பூண்டி, அங்கே பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி பண்ண முருகர். அப்பாகிட்ட மகன் மன்னிப்பு கேட்டு நான் செய்த குற்றத்துக்கெல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி அங்கே நவக்கலச யாகம் பண்ணி அந்த தீர்த்தம் எடுத்து முருகனுக்கே ஊற்றுனதுனால முருகனுக்கே பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி பண்ண ஸ்தலம்தான் திருமுருகன் பூண்டி. அதனால் முருகரே அந்த கோயிலுக்கு வந்ததுனால சிவன் பேரே திருமுருகநாத சுவாமி. அந்த கோயிலில் போய் அங்கே ஒரு கிணத்துல ஒரு மூலிகை தீர்த்தம் இருக்குது. அது குடும்பத்தோடு போய் அந்த 3 வாளி தண்ணி எடுத்து தீர்த்தம் ஊற்றி குளிச்சுட்டு நீங்கள் சாமி கும்பிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வாழ்க்கையில் அதிலிருந்து உங்களுடைய எல்லா தோஷம் நீங்கி நல்லதே நடக்கும். அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா. யாருக்காக கேட்க போறீங்க? கணவருக்காக. என்னங்க? நல்லது. யாருக்காக கேட்க போறீங்க? கணவருக்காக கேட்கிறோங்க. ஓகே, அவங்களுடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லிடுங்க. திருவோண நட்சத்திரம், மகர் ராசி. வருஷம் பிறந்த தேதி 1969. 69. லக்னம் தெரியுங்களா? லக்னம் தெரியல. ஓகே, என்ன கேள்விமா? இல்ல, வேலை சம்பந்தமா கேட்கணும். வேலை தடங்களாவே இருக்குது. ஓகே, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம் சார். அதாவது திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் அவங்க பிறந்திருக்காங்க. அதாவது அந்த வாழ்க்கையில் என்ன ஒரு பெரிய மாற்றம்னு கேட்டிங்கன்னா, காலச்சக்கரத்துக்கு அது 10வது வீடு. இப்போ தான் அவருடைய ஜாதகத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. அதாவது குச்சனூர் சனி பகவான் கோவிலில் போய் எள்ளு விளக்கு தீபம் போட்டு கால் கையெல்லாம் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டியிருந்தா, வாழ்க்கையில் பெரிய கஷ்டம், பெரிய மாற்றம் எதுவுமே முடியலைன்னா அங்கே ஒரு இரும்பு வடச்சட்டி இருக்கும். அதில் நல்லெண்ணெய் வாங்கி
அந்த கோவிலில் இருக்கக்கூடியவங்க யாராவது ஒருத்தருக்கு தானமாக கொடுத்துட்டு அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்துக்கு வருவார். கொண்டு போய் தானமாக கொடுத்துட்டு வாங்க. குச்சனூர் சனி பகவான் கோவில் வந்து சுயம்பு வடிவத்தில் இருக்குது. அதனால் காக்காய்க்கு சாப்பாடு வைக்கணும். எள்ளு தயிர் நல்லெண்ணெய் சாதம் வச்சு திருவோண நட்சத்திர மகர ராசிக்காரர் சாமி கும்பிட்டாங்கன்னா அன்னையிலேருந்து அவங்களுடைய பிரச்சனைகள் அன்றோடு நிவர்த்தியாகும். நன்றிம்மா. ஐயா, இப்போ வந்து 40 வயது கடந்தவர்கள் 50 வயது கடந்தவர்கள் பற்றி சொல்லியிருந்தீங்க. அடுத்தது 60 வயது கடந்தவர்கள், அதாவது 63 வயது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அவங்கள பற்றி, அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்றதுக்கான ஆதிகால பரிகாரங்கள் பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். அதாவது ஒரு வயசுக்கும் இந்த உலகத்தில் ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால தான் 60 வருஷங்களை 60 பேராக படைச்சிருக்காங்க. அதில் 63 வயது என்பது என்னென்னா 60 வருடம் கடந்து 63 வயசுன்னா 63 ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நம்பர். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வரலாறு பெற்ற புண்ணிய ஸ்தலத்தில் கோயிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார்கள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவிலுக்காக பணிவிடை செய்தவங்களும் அவங்கெல்லாம் வந்து பாராயணம் பண்ணவங்களும் இந்த உலக மக்கள் நலனுக்காக தியாகம் செய்தவங்க தான் 63 நாயன்மார்கள். இந்த 63 நாயன்மார்கள் ஒரு கோவிலில் அவங்க ஞாபகார்த்தமாக இந்த கோவிலுக்கு பணிவிடை செய்தவங்களையும் கடவுளவே நேரில் பார்த்தவங்க அவங்கெல்லாம் தான். அதனால தான் அவங்கள என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மறக்காமல் 63 சிலைகளை செய்து அவங்களுக்கு உயிர் கொடுத்து அவங்கள வந்து கோவிலுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. அப்போ உங்களுக்கு 63 வயசு இருந்தால் எல்லா தெய்வத்தையும் எப்போவுமே நீங்கள் கும்பிட்றீங்க. 63 நாயன்மார்களை போய் சாமிக்கு பன்னீர் ஊற்றி நீங்கள் மனசார தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி ஒரு விளக்கு போட்டு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா 63 வயசில் இருக்கிறவங்களுடைய தோஷம் அன்றோடு நிவர்த்தியாகும். அருமை சார். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நெருங்கி கண்டிப்பாக இந்த ஆதிகால பரிகாரங்கள் புத்தகங்கள் குறித்தும் உங்களை எப்படி சந்திக்கிறது குறித்தும் நேயர்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆவலாக இருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா. இது ஆதிகால பரிகார புத்தகம். இது ஆத்மாத்மா நம்ம எழுதி இந்த உலகத்துக்கு சமர்ப்பணம் செய்திருக்கோம். இதோட அடுத்த பதிவும் உங்களுக்கு ஒன்று வருது. ஆதிகால பரிகார பாகம் 2 எழுதிக்கிட்டு இருக்கேன். மக்கள் நல்லபடியாக பலனடைகிறதுக்காக என்னை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சென்னையில் வடபழனியில் தெப்பக்குளம் பக்கத்தில் நம்மளோட அலுவலகம் இருக்குது. அங்கே வந்தாலும் ஜாதகம் சனி ஞாயிறு திங்கள் ஜோதிடம் பார்க்கலாம். அதுக்கடுத்து திருப்பூரில் பூலுபப்பட்டி சிக்னலில் நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே வந்தாலும் நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம். அதுக்கு ஒரு முன்பதிவு செய்துட்டு வந்தீங்கன்னா நல்லதே நடக்குங்க. அருமை சார். வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றிங்கம்மா. வணக்கங்க. இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புதியுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.